போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. கொடுப்பினை பலனே இல்லாதவர்க்கு தசாபுக்தியோ கோச்சாரமோ அல்லது பரிகாரமோ வேலை செய்யாது. திருமணத்துக்காக ஜாதகம் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அதற்கு ஏற்ற ஒரு மணமகன் கிடைக்கல. அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு திருமண காலத்தை நிர்ணயிக்கும் போது அந்த திருமண காலம் அதை குறிப்பிட்டு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் கொரோனா தொற்று நோய் கல்யாண மண்டபங்களில் இடம் கிடைக்காத அளவுக்கு ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட தேதியில் அவர்களுடைய ஊரில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் அது திருமணம் நடைபெற்றது. இதற்கு முக்கியமான காரணம், வணக்கம், லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக பரிகாரங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். பரிகாரங்கள் செய்தாலும் அந்த தசாபுக்தி நல்ல முறையில் இருந்தால்தான் அந்த பரிகாரமும் பலிதாகும். பரிகாரத்தை செய்ததாலே பலன் வந்துவிடும் என்று அர்த்தம் கிடையாது. இப்போது சூரியன் உதிப்பதால் கோழி கூவுகிறது, சூரியன் உதிப்பதால் தாமரை மலர்கிறது. கோழி கூவுவதால் சூரியன் உதிக்கலை, தாமரை மலர்வதால் சூரியன் உதிப்பதில்லை. அப்போது என்னதான் பரிகாரம் செய்தாலும் தசாபுக்தி நல்ல நிலைமையில் அமையாத வரை அந்த பரிகாரத்தால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு, திருப்பூர்லேருந்து ஒரு பார்வையற்ற பெண் திருமணத்துக்காக ஜாதகம் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அதற்கு ஏற்ற ஒரு மணமகன் கிடைக்கல. அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு திருமண காலத்தை நிர்ணயிக்கும் போது அந்த திருமண காலம் 2018 ஏதோ ஒரு மாதத்தில் வருது. அதை குறிப்பிட்டு சொல்லிவிட்டேன். அதாவது 2015 அதை குறிப்பிட்டு சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில். அந்த நேரத்தில் கொரோனா என்ற தொற்று நோய் எல்லா இடத்திலும், அதாவது இந்த கல்யாண மண்டபங்களில் இடம் கிடைக்காத அளவுக்கு ஆகிவிட்டது. கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை நிறைவேற்ற முடியாது இருக்கிறது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட தேதியில் அவர்களுடைய ஊரில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் அது திருமணம் நடைபெற்றது. இதற்கு முக்கியமான காரணம், நல்ல தசாபுக்தி கோச்சாரத்திலும் நல்ல அமைப்பு வரும்போது எந்தவித அதிகமான முயற்சி இல்லாமல் அந்த திருமணம் நடந்தே தீரும். அந்த திருமணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இந்த பாக்கியம் உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கணும். பொதுவாக கொடுப்பினை பலன் இருந்தால், தசாபுக்தியும் நல்ல முறையில் இருந்தால், கோச்சார நிகழ்வுகளும் சரியாக அமைந்தால் திருமணம் நடக்கும். கொடுப்பினை பலனே இல்லாதவர்க்கு தசாபுக்தியோ கோச்சாரமோ அல்லது பரிகாரமோ வேலை செய்யாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அந்த சட்டி என்பது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அதற்கான வழிமுறை இருக்கணும். இப்போ ஒரு உறவினருடைய கல்யாணம், நல்ல விருந்து இருக்கிறது, விருந்துக்கு போகலாம், அங்கே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இதற்கு ஆதாரமானது என்னென்னா அழைப்பிதழ். உங்களுக்கு அழைப்பிதழே இல்லை என்றால் நீங்கள் திருமணத்துக்கே போக முடியாது. அங்கே விருந்து என்ன, விருந்து இல்லாமல் என்ன. கொடுப்பினை பலன் நல்ல முறையில் அமைந்தால் மட்டுமே தசாபுக்தியும் கோச்சாரமும் ஆதரவாக அமையும். முதல்ல பார்க்க வேண்டியது, கொடுப்பினை இருக்கிறதா, இவருக்கு திருமணம் நடக்க கொடுப்பினை இருக்கிறதா, புத்திர பாக்கியத்துக்கு கொடுப்பினை இருக்கிறதா, மற்ற தொழில் அல்லது செல்வம் சேர்வதற்கு கொடுப்பினை இருக்கிறதா. அந்த கொடுப்பினையே இல்லாதவருக்கு நல்ல தசாபுக்தி வந்தாலும், கோச்சாரத்தில் நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் எந்த விதமான பயனும் இல்லை. இப்போது பிறந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும் என்று இருக்கிறது. அதுக்காக பிறந்த உடனே 5 வயசுலேயோ 7 வயசுலேயோ 10 வயசுலேயோ கல்யாணம் ஆகுமா? ஆகாது.
டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டு, இந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கும் என்பதை தான் தசாபுக்தியும் கோச்சாரமும் காண்பிக்குமே தவிர இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா என்பதை கொடுப்பினை பலன் தான் சொல்லும். இவருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது, இவர் திருமண பாக்கியம் இருக்கிறது, புத்திர பாக்கியம் இருக்கிறது என்று ஆதாரமான ஜனன ஜாதகம் சொன்னால்தான் தசாபுக்தியை பார்க்க வேண்டும். தசாபுக்தி என்பது டைமிங் ஆஃப் ஈவெண்ட், வென், எப்போது நடக்கும் இந்த நிகழ்வு, இதை பார்ப்பதற்கு தான் தசாபுக்தியை தவிர தசாபுக்தி மாறியதாலே ஒரு பாக்கியத்தை அடைய முடியும் என்பது தவறு. அந்த ஜாதகத்தில் பரிகாரம் செய்தாலும் அந்த ஜாதகத்தில் கொடுப்பினை இருந்தால் மட்டுமே பரிகாரம் வேலை செய்யுமே தவிர அந்த ஜாதகத்திலேயே கொடுப்பினை இல்லை என்றால் பரிகாரம் வேலை செய்யாது. தசாபுக்திக்கும் மற்ற கோச்சாரத்துக்கும் பரிகாரம் உபயோகம் ஆகுமே தவிர கொடுப்பினை பலனுக்கு எந்த விதத்திலும் உபயோகம் இருக்காது. இது என்னுடைய கருத்து.